நீங்கள் வந்து இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய இவர்களே கிறிஸ்தவத்தினுடைய ஏஜென்ட் சீமான், அப்படி 2 விதமான விமர்சனம் அது உங்களுக்கு. நீங்கள் அப்புறம் இஸ்லாமிய கைக்கூலியை விட்டுட்டீங்க, அது திராவிடர்கள் வந்து RSS கைக்கூலியை விட்டுட்டீங்க. அப்படி பார்த்தா இந்த நாட்டில் அதானி அம்பானியை விட பெரும்பழக்காரன்னா நான் தான் இருந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து திமுகவை ஏற்றுட்டிங்கன்னா RSS பிஜேபி பெட்டி கொடுத்துரும், பயங்கரமாக பணம் கொடுத்துரும். தம்பி விஜய் கருத்தை ஏதாவது எதிர்த்து பேசிட்டீங்கன்னா அவர் என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு தம்பி கேட்டா திமுக பெட்டி பெட்டியா கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமா கொடுத்துரும். அப்ப நீங்க RSS எதிர்த்து குத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து கோடி கோடியா கொடுத்துருவாங்க. அதனால என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் வேலைக்கு போகாம இப்ப நீங்க ஐயா ஈவேராவை ஏத்து பேசுனீங்கன்னா RSS பிஜேபி பல 100 கோடி கொடுத்துரும். சரி, நீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு பேசுனீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. திமுகவை ஏத்தீங்கன்னா RSS கொடுத்துரும். தம்பி விஜய் ஏத்தீங்கன்னா திமுகவை கொடுத்துரும். அப்ப நீங்க பாட்டு வீட்டுல இருந்துட்டு கால் மேல கால் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கோடி கோடியா வச்சுக்கிட்டு வசதியா இருக்கலாம். ஒரு வேலைக்கும் போக வேண்டியதில்லை. பேசி பாருங்களேன்.